வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி உறவுகளின் அன்பு பற்றி பார்ப்போம். உலக உயிர்களினுடைய ஆதார ஸ்ருதி அன்பு தாங்க. ஆமாம், வாங்க பார்ப்போம். நம்மளுடைய அம்மாவுடைய பாச பிணைப்பில் ஒரு அன்பு பாலம் இருக்கும். அப்பாவுடைய உழைப்பின் தியாகத்தில் ஒரு அன்பு பாலம் இருக்குங்க. நம்மளுடைய உறவுகள், நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய உறவுகள், நட்புகள், எல்லா உயிர்கள்லையுமே நமக்குள்ள ஒரு அன்பு பாலம் இருக்கும். இந்த அன்பு பாலத்தில் எப்படி ஒரு விரிசல் வருது? இப்போ இருக்கிற சூழ்நிலைகளில் நிறைய விரிசல்கள் ஏற்படுது. அது என்ன காரணம் அப்படின்னா, நம்மளுடைய காஞ்சி மகாபெரியவா சொல்லியிருக்கிறாரு, அன்பு இருந்தால் கடவுள் தூரம் இல்லை, அகந்தை இருந்தால் கடவுள் அருகில் இல்லை அப்படின்னு அழகாக சொல்லியிருக்கிறாங்க. ஆமாங்க, அந்த விரிசலுக்கு காரணம் அகந்தை மட்டும்தாங்க. எப்படின்னா, நான், எனது, எனக்கு தெரியும், என்னை போல் யாருமே இல்லை அப்படிங்கிற அகந்தை வந்துருச்சுன்னா அங்கே அன்பு இருக்காதுங்க. அந்த அன்பு இருக்கிற இடத்துல மனசு ரொம்ப அமைதியாக இருக்குங்க. அகந்தை இருந்துச்சுன்னா அங்கே ஆணவம், கர்வம், அகங்காரம் எல்லாமே தலை தூக்கி நிற்கிதுங்க. அன்பு இல்லாத இடத்துல விட்டு கொடுத்து போக மாட்டாங்க. அன்பு இருக்கிற இடத்துல எல்லாமே விட்டு கொடுத்து அமைதியாக பொறுமையாக போவாங்கங்க. அது ரொம்ப நல்லாவும் இருக்கும். அப்படி விட்டு கொடுத்து போகும்போது நம்மளுடைய மனம் ரொம்ப அமைதி அடையும். அன்பில் நிபந்தனையெல்லாம் இருக்காதுங்க. நம்ம ஒருத்தவங்க மேலே அன்பு வச்சுருந்தோன்னா நிபந்தனை இருக்காது. அதே மாதிரி எதிர்பார்ப்புகள் இருக்காது. இப்படி தான் அப்படி தான் அப்படிங்கிற எதிர்பார்ப்புகள் இருக்காது. அப்போது நம்மளுடைய அகங்காரம், அகந்தை குறைஞ்சிச்சுனாலே அன்பு மேலோங்கி நிற்குங்க. உறவுகள் ரொம்ப முக்கியம். உறவுகள் இருக்கும் போதே அன்போடு அதை நல்லா பேணி பார்த்துக்குருவோம். அப்புறம் உறவுகளை இழந்ததுக்கப்புறம் நம்ம மனம் வருத்தப்பட்டு ஒரு பிரயோஜனமும் இல்லைங்க. இன்றைக்கி இந்த அன்பை பற்றி பேசணும்னு தோணுச்சு. அதனால தான் நான் உங்கள்கிட்ட இதை மனம் விட்டு பேசினேங்க. நீங்களும் உங்கள் உறவுகள் இருக்கிறத நல்லபடியாக பேணி பார்த்துக்கோங்க. அன்பால் அவங்கள அரவணைச்சி கொண்டு போங்க. அதனால தான் சொல்கிறாங்க, லவ் இஸ் காட் அப்படிங்கிறாங்க. அன்பு ஒரு தெய்வீகங்க. ஆமாங்க. அன்பு எல்லா உயிர்களுக்குமே ஒரு மருந்துங்க. வேறு எதுவும் வேண்டாம். ஒரு உயிர்களுக்கு அன்பு காட்டும்போது அது ரொம்ப உன்னதமானதாக இருக்குங்க. நீங்கள் எல்லா உயிர்களிடத்தையும் அன்பு காட்டுவோங்க. அகங்காரத்தை ஒழிச்சிட்டு அன்போட எல்லா உயிர்களிடத்தையும் அன்பு காட்டுவோம். அன்பு தானங்க எல்லாமே. அன்போடு இருப்போங்க. அன்பாகவே இருப்போங்க. வணக்கங்க.